சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். விஜயின் வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்ற ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ். இது உண்மையான தகவலா போலியான தகவலா என்பதை நம்மளுடைய வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசியலில் நேற்று மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவங்களில் ஒன்று அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் விஜயின் வீட்டிற்கு ரகசியமாக சென்றதாக ஒரு தகவல் வெளியான ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பா முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் என்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் வேகமாகவே பரவியதால் இந்த ஒரு விவகாரம் சாதாரணமான அரசியல் சந்திப்பை தாண்டி பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாகவும் மாறியது. அவர் உண்மையிலேயே விஜயை சந்தித்தாரா? ஏன் இவ்வளவு ரகசியங்கள்? இதற்கு பின்னால் என்ன அரசியல் நடக்கிறது என்ற கேள்விகள் நேற்று முழுவதும் அரசியல் வட்டாரங்களில் அதிகமாகவே பேசப்பட்டது. இந்த விவகாரத்தின் மையத்தில் இருந்தது டிவிகே அரசு அமைக்க தேவையான எண்களை திரட்ட முயற்சி செய்த போது இந்த குற்றச்சாட்டுகளானது வெளியானது. டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து தனது கட்சியின் எம்எல்ஏ காமராஜ் பெயரில் வெளியான ஆதரவு கடிதம் போலியானது என்று மிக கடுமையான ஒரு குற்றத்தை முன்வைத்தார். மேலும் டிவிகே குதிரை பேரம் செய்கிறது என்றும் அவர் கூறியதாக செய்திகள் வெளியாகின. இதுவே நேற்று அரசியல் சூழ்நிலையை மிகவும் சூடுபிடிக்க வைத்த முக்கியமான ஒரு காரணமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பிறகு டிவிகே தரப்பும் உடனடியாக பதிலடி கொடுத்து அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் காமராஜ் தானாகவே ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திடக்கூடிய காட்சிகள் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அந்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதற்கு பிறகு அப்படியானால் தினகரன் சொல்வது தவறா என்ற கேள்விகளும் இதுவரைக்கும் எழுப்பப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. ஆனா ஏஎம்எம்கே தரப்பு அந்த ஒரு வீடியோ முழுமையாக உண்மையா, எந்த சூழ்நிலையில் பதிவு செய்யப்பட்டது என்று மீண்டும் மீண்டும் சந்தேகங்கள் எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இதனால நேற்று முழுவதும் அரசியல் உலகம் இரண்டு தரப்பாக பிரிந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காமராஜ் முகத்தை மூடிக்கொண்டு சென்றது பற்றியும் பல்வேறு விளக்கங்கள் பேசப்படவும் செய்கிறது. சிலர் ஊடகங்களை தவிர்க்கவே அவர் அப்படி சென்றார் என்கிற மாதிரி அனைவராலும் கூறப்படுகிறது. இன்னொரு தரப்பு இந்த ஒரு சந்திப்பு வெளியே தெரிந்தால் அரசியல் அதிர்ச்சி ஏற்படும் என்பதால் ரகசியமாக சென்றார் என்றும் அனைவராலும் கூறப்படுகிறது. இதனால் டிவிகே பின்னணியில் எம்எல்ஏ ஆதரவு சேகரிப்பில் ஈடுபட்டதா என்ற ஒரு கேள்விகள் இன்னும் அதிகமாகவே பேசப்படுகிறது. சமூக ஊடகங்களில் கூட இது தமிழ்நாடு அரசியலின் புதிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. முக்கியமா செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், எங்கள் எம்எல்ஏ இன்னும் என்டிஏ மற்றும் ஏஐஏடிஎம்கே கூட்டணியுடன் தான் இருக்கிறார் என்று உறுதியாக அவர் கூறினார். மேலும் அந்த கடிதம் உண்மையானது என்றால் அசல் ஆவணத்தையும் முழு வீடியோவையும் வெளியிடட்டும், நான் அதற்கப்புறம் பதில் கூறுகிறேன் என்று டிவிகேவுக்கு நேரடியான சவால் விட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். இதனால் இந்த விவகாரம் சாதாரணமான அரசியல் வதந்தியாக மட்டும் கிடையாது, சட்ட ரீதியாகவும் செல்லக்கூடிய பெரிய ஒரு விவகாரமாகவும் இது மாறியிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இதற்கு டிவிகே அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறார். ஆனால் நேற்று காமராஜ் அவர்கள் சென்றாரா இல்லையா என்பது பற்றி இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது நான் அது கிடையாது என்று சொன்னாலே தவிர அதற்கான பின்னணியில் இருப்பது என்ன காரணங்கள் என்று தெரியவில்லை. நாம் காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.